வணக்கம். தமிழ்நாட்டோட முதன்மையான மகளிர் உரிமை திட்டத்துல கொண்டு வர போற மிகப்பெரிய பொருளாதார மற்றும் மக்கள் தொகை சார்ந்த மாற்றங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். வாங்க, எந்தவித சார்பும் இல்லாம விஷயங்களை உள்ளபடி பார்க்க போற இந்த விளக்க தொகுப்புக்குள்ள நேரடியா போகலாம். இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை அலச போறோம்னா, திட்டத்தோட புதிய வடிவம், அதற்கான நலத்திட்ட கணக்கீடுகள், இதனால மூத்த குடிமக்களுக்கு என்ன நிலைமை வரப்போகுது, அவங்களுக்கான ஓய்வூதிய மாற்று வழிகள், அப்புறம் மாநிலத்தோட எதிர்கால நிதி திட்டமிடல், இந்த 5 விஷயங்களை வச்சு மாநிலத்தோட பட்ஜெட் நிலைமைய நம்ம கூர்ந்து கவனிக்க போறோம். முதல்ல திட்டத்தோட புதிய வடிவத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். முந்தைய நடைமுறையிலிருந்து இப்ப என்னென்ன புதிய மாற்றங்களை கொண்டு வராங்கன்னு பாப்போம். மாநில அரசு இந்த திட்டத்துக்கு ஒரு புது வடிவம் கொடுக்க திட்டமிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கலைஞர் மகளிர் உரிமை தொகையின் இருந்த திட்டத்தை இனிமே மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்ற புது பெயரோட செயல்படுத்துறது பத்தி விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. பேரை மாத்துறதுல என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா இது இந்த திட்டத்தோட புது நோக்கத்தை நமக்கு தெளிவா காட்டுது. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். மாதாந்திர உதவித்தொகையான 1000 ரூபாய 1500 ரூபாயா உயர்த்துறது பத்தி அதிகாரிகள் தீவிரமா ஆலோசிச்சுட்டு வராங்க. இது வெறும் 500 ரூபாய் உயர்வுதானேன்னு தோணலாம். ஆனா குடும்பங்களோட கைகள்ல நேரடியா கூடுதல் பணத்தை கொண்டு சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய பொருளாதார நகர்வு இது. இதுல ஒரு சுவாரஸ்யமான பின்னணி இருக்குங்க. ஆளுங்கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் தங்களோட தேர்தல் அறிக்கையில 2500 ரூபாய் வழங்கப்படும்னு ஆரம்பத்துல வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 1500 ரூபாய் திட்டம்ங்கிறது நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு கவனமான நடவடிக்கையா பார்க்கப்படுது. அடுத்து நலத்திட்ட கணக்கீடுகளுக்கு வருவோம். இந்த மானியங்களை அதிகரிக்கிறதால வரக்கூடிய பிரம்மாண்டமான செலவுகளை பத்தி பேசலாம். ஏன்னா அரசாங்க பொறுப்புல வரவு செலவு கணக்குகளை சமன் செய்யறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. உதவித்தொகையை வெறும் 500 ரூபாய் உயர்த்தினா பட்ஜெட்ல எந்த அளவுக்கு பெரிய தாக்கம் வரும்னு நீங்களே பாருங்க. வருடாந்திர செலவு கிட்டத்தட்ட 8000 கோடிக்கும் மேல எகிரும். அதாவது இப்போ இருக்கிற 15600 கோடியிலிருந்து 23400 கோடியா செலவு கூடும். எவ்வளோ பெரிய நிதிச்சுமைன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா பட்ஜெட்டை சமாளிக்கிறதுங்கிறது வெறும் ரூபாய்களை கணக்கிடுறது மட்டும் இல்லங்க, அது மக்கள் தொகையையும் சார்ந்தது. மாநில திட்டக்குழு செஞ்ச ஆய்வுல தற்போது இருக்கிற 1.3 கோடி பயனாளிகள்ல 15% பேர் 60 வயசுக்கு மேல உள்ளவங்கன்னு தெரிய வந்திருக்கு. இது மூத்த குடிமக்களோட நிலை குறித்தும் புதிய வயது வரம்பை நடைமுறைப்படுத்துறதால ஏற்பட போற தாக்கம் குறித்தும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஒருவேளை 60 வயசுக்கு உட்பட்ட பெண்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம்னு அரசாங்கம் ரொம்ப கராரா ஒரு விதியை கொண்டு வந்தா என்ன ஆகும்? கிட்டத்தட்ட 19.5 லட்சம் மூத்த குடிமக்கள் இந்த புதிய திட்டத்திலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதனால பயனாளிகளோட மொத்த எண்ணிக்கை 1.3 கோடியிலிருந்து 1.1 கோடியா சுருங்கலாம். நாம முன்னாடியே பார்த்த அந்த பிரம்மாண்டமான பட்ஜெட் சுமையை நிர்வகிக்கிறதுக்கு அரசுக்கு இது உதவக்கூடிய ஒரு கடுமையான பொருளாதார உத்தியா அமைய வாய்ப்பிருக்கு. இப்ப நாம 4வது பகுதிக்கு வந்துட்டோம். ஓய்வூதிய மாற்று வழிகளின் ஒப்பீடு. சரி, இந்த திட்டத்திலிருந்து விடுபடுற மூத்த குடிமக்களுக்கு வேற என்னென்ன மாற்று வழிகள் இருக்கு? இந்த 19.5 லட்சம் பெண்கள் குறிப்பிட்ட இந்த மானியத்தை இழந்தா அவங்களுக்கு வேற எந்த மாதிரியான பாதுகாப்பு வலைகள் இருக்குன்னு நாம கட்டாயம் பார்க்கணும். மாநில அரசோட முதியோர் ஓய்வூதிய திட்டத்துல 1200 ரூபாய் கிடைக்குது. ஆனா மத்திய அரசோட திட்டங்களுக்கு கீழே வெறும் 200, 500 ரூபாய்னு ரொம்ப குறைவான தொகையே கிடைக்குது. ஓய்வூதிய திட்டங்களுக்கு இடையில இருக்கிற இந்த அப்பட்டமான முரண்பாட்டை நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே 34.3 லட்சம் பேர் முதியோர் ஓய்வூதிய திட்டத்துல இருக்கிறாங்க. இதுல புதுசா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரை சேர்க்கறதுங்கிறது நிர்வாக ரீதியா மிகப்பெரிய சவால்களை உருவாக்கும். இவங்க எல்லாரும் தகுதிகளை பூர்த்தி செய்றாங்களான்னு சரிபார்க்கறதுல ஏகப்பட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. அதனால விடுபடுற இந்த பெண்களை அப்படியே ஓய்வூதிய திட்டத்துக்கு மாத்துறதுக்கு இப்போதைக்கு எந்த நேரடி திட்டமும் அரசிடம் இல்லைங்கிறது தான் கலையதார்த்தம். கடைசியா நாம பார்க்க போறது எதிர்கால நிதி திட்டமிடல். தேர்தல் வாக்குறுதிகளுக்கும் இருக்கிற பொருளாதார யதார்த்தத்துக்கும் இடையில உள்ள இந்த இடைவெளிய அரசாங்கம் எப்படி சமாளிக்க போகுது? வரப்போற மாதங்கள்ல இதற்கான தெளிவான நடவடிக்கைகள் வரிசையா எடுக்கப்பட இருக்கு. முதல்ல தமிழ்நாட்டோட நிதிநிலை குறித்த ஒரு வெள்ளை அறிக்கை வெளியீடு, அப்புறம் ஆளுநர் உரை, கடைசியா அதிகாரப்பூர்வ நிதி ஒதுக்கீடுகளோட புதிய பட்ஜெட். இப்படின்னு அடுத்தடுத்த கட்டங்கள் மூலியமா வெளிப்படைத்தன்மைக்கு அரசு அதிக முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க. வரப்போற பட்ஜெட் கூட்டத்தொடரை நாம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். நலத்திட்ட வாக்குறுதிகளையும் நடைமுறை நிதியையும் தமிழ்நாடு எப்படி சமநிலைப்படுத்த போகுது, கொள்கைகளும் பொருளாதாரமும் எங்கே சந்திக்குதுன்னு பார்த்த இந்த தெளிவான அலசல்ல என்னோட இணைஞ்சிருந்ததற்கு ரொம்ப நன்றி.